டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி இந்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். இந்நாள் இனிய நாளாக அமையவும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருங்க, நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் நம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கோம். மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த இடத்துல ரொம்ப மன மகிழ்ச்சியாவும் இருக்கு. ஸோ இந்த டைமிங் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி உள்ள ஆட் ஆயிருக்கிறீங்க. ஸோ அருமையான ஒரு நிகழ்வு. அருமை. ஸோ இன்னைக்கு பிவிசி மெட்டாவில் புதிய அப்டேட்டுகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இன்னைக்கு டெய்லி $10, அதாவது 2 நாள் ஒரு டைம் நீங்க $10 நீங்க இப்ப ரெடீம் பண்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ மகிழ்ச்சி. ஸோ இப்ப நடக்கிறது வெறும் டெஸ்டிங் மட்டும்தான். வெறும் டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. இனி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 ஒரு நாளைக்கு 5 முறை நீங்க வித்ட்ராவல் பண்ற மாதிரி சிஸ்டம் கொடுக்க போறாங்க. ஸோ எனி டைம் வித்ட்ராவல் சொல்லிக்கிட்டே இருந்தோம், அது வந்துருச்சு. ஸோ அடுத்து இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அப்டேட் நடக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் உடனடியா நம்மளுடைய வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலயும் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது விரைவில் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. ஒவ்வொரு அப்டேட்டுகளும் நமக்கு நல்லது தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அதர் ஃபார்மிங் அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் இதுல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இப்ப பண்ண முடியும் இருக்கு. ஸோ விரைவில் அதை அன்லிமிட்டடாக பண்றதுக்கு உண்டான அப்டேட் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே போல வேலிபேடுங்கிற ஒரு ஆஃபரை சரியா நீங்க பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணுங்க. வேலிபேட்ல அன்லிமிட்டெட் இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். வேலிபேட்ல அன்லிமிட்டடாக நம்ம சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை அதிகப்படுத்துவது ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த பார்ட்னர்களுக்கு சரியான ஒரு பயிற்சியை கொடுக்கும். அந்த பயிற்சி எதற்காக அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மிங்லயும் 200% ரிவார்டை எவ்வளவு விரைவாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரணும். அடுத்து நம்மளுடைய ரிவார்டு லிமிட்டான 200%ஐ 400%ஆ கூட்டுவது எப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாரும் கொஞ்சம் இந்த பயிற்சியில கலந்துக்கும் போது உங்களுக்கு புரியுது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுது மீன்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம $10 உள்ள சீட் பார்ட்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது நாளைக்கு $50 வரலாம், அல்லது $100 கூட வரலாம். ஸோ அப்ப அதனால நமக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நாம ஆல்ரெடி சீடு பார்ட்னர் ஆயிட்டோம். ஸோ நீங்க நிறைய பேருக்கு சீடு பார்ட்னர் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 2,500 இருந்தா நம்ம இவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 2,500ங்கிற ஆப்ஷன் கூட இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஆஃபருங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் சேஞ்ச் ஆகும். அப்ப சீடு பார்ட்னருக்கு நீங்க 2,500 ஒரு நபர்கிட்ட பேசியிருப்பீங்க. அவர் வரத்துக்கு லேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப சிஸ்டம் ஒரு அப்டேட் கொடுத்து ஒரு $5,000 அல்லது ஒரு $10,000 சீடு பார்ட்னரா உள்ள வாங்கன்ற ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்ப நீங்க அவங்ககிட்ட பேசும்போது நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க, அன்று என்ன சொன்னீங்க, 2,500 சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி மாத்தி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதனால நீங்க தெளிவா பிரசன்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப உள்ள வந்துட்டா இந்த அமௌண்ட்டுக்குள்ள நீங்க சீடு பார்ட்னர் ஆக முடியும். லேட்டாக சிஸ்டம் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அதிகப்படியான அமௌண்ட் மூலியமா தான் சீடு பார்ட்னர் ஆக முடியுங்கிறத அங்க தெளிவா சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டா சொல்றேன். அதே போல
இந்த இடத்துல நம்ம பிவிசி மெட்டா டோக்கனை வாங்கி வைத்து அது விலை ஏறினா வித்து லாபம் பார்க்கிற கான்செப்ட் நம்ம பண்ணல. பிவிசி மெட்டா விலை குறைவா இருக்கா, இப்ப நம்ம வாங்கி வைக்கிறது நம்மளுடைய விருப்பம். வாங்கி வச்சா நாளைக்கு ஃபியூச்சர்ல அது பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறது அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நாம அதுக்காக உள்ள வரலையே. பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம பிவிசி மெட்டாவுடைய விலை ஏற்றத்திற்காக எதிர்பார்த்து நம்ம உள்ள வரலையே. நாம வந்திருக்கிறதுல எதுக்காக? டோக்கன் ஃபார்மிங். டோக்கன் ஃபார்மிங்ல 200% இருந்து 400% ரிவார்டு லிமிட் இருக்கு. பேசிக் 200% நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 200% எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுங்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க கேலிபேர்டுங்கிற முறையில. சோ அப்ப நாம என்ன பண்ணணும்? சீடு பார்ட்னர் ஆகணும். ஆகாதவங்க சீடு பார்ட்னர் ஆகணும். ஆனவங்க டோக்கன் ஃபார்மிங்குள்ள டிராவல் ஆகணும். டோக்கன் ஃபார்மிங் உடைய ரிவார்டு 200% எடுக்கணும். மினிமம் $100 கொடுத்தா $200, $1000 கொடுத்தா $2000, $50,000 கொடுத்தா $1,00,000. இதுல 1% கூட நமக்கு கூடவும் கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது. காயின் விலை அதிகமானாலும் சரி, குறைந்தாலும் சரி, இந்த பிளானுக்குள்ள 1% கூட கூடவும் கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது. சரிங்களா? அதனால பிவிசி மெட்டா காயின் ட்ராக் தனி, பிவிசி மெட்டா ஃபார்மிங் ட்ராக் தனி. சோ நம்ம போயிட்டு இருக்க ட்ராக் என்ன தெரியுங்களா? நோ ரிஸ்க் நோ லாஸ். இத தெளிவா புரிஞ்சுக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சார் விலை குறைஞ்சிருச்சு, விலை குறைஞ்சிருச்சு, எதுக்கு சார் ஃபீல் பண்ணணும்? நாம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நம்மகிட்ட அவ்வளவு லட்சக்கணக்கான காயின் வச்சிருக்கிறோமா? ஆனா இதுதான் வாய்ப்பு. அந்த லட்சக்கணக்கான காயினை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான சரியான டைம் அப்படின்னா அது இதுதான். இப்ப விட்டுட்டா மறுபடியும் வாங்க முடியாது. அதனால பிவிசி மெட்டா விலை குறைவா இருக்கா, மகிழ்ச்சியோட அந்த விதைகளை வாங்கி உங்க வேலட்ல சேமிச்சு வைங்க. இல்ல அதிகமா ரேட் ஏறிடுச்சா, எவ்வளவு ஏறி இருக்குன்னு பார்த்து அதை ஃபார்மிங்ல கொடுத்து 200% ரிவார்டாக நீங்க அதை கன்வெர்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட மறந்துடுறீங்க, காயினுடைய சப்ஜெக்டுக்கு போயிடுறீங்க. விலை ஏறிச்சுன்னா சந்தோஷப்படுறீங்க, விலை இறங்குனா ஐயோ இறங்கிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. இங்க அதுக்கு இங்க வேலையே கிடையாது. அதுக்கு இங்க வேலையே கிடையாது. அதனால பிவிசி மெட்டா இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்டை சரியா புரிஞ்சுக்குங்க, சரியா பயிற்சி எடுங்க. அதுக்கு உண்டான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இத ஏன் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ள அது செட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப நம்ம பிவிசி மெட்டாக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம அன்றாடம் தெரிந்து கொண்ட விஷயம் தான். சோ வாருங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா 2022 தான் இந்த உலகத்துக்குள்ள லான்ச் ஆகி இன்னைக்கு அற்புதமாக அனைவருடைய மனதிலும், அனைவருடைய நினைவிலும், அனைவருடைய கண்களிலும் பிவிசி மெட்டா நிறைஞ்சிருக்கு. சோ அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம தான். ஏன்னா இது மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் கிரிப்டோ டோக்கன் அப்படிங்கிறது தான். சோ அப்ப அதனால இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படின்னா நிறைய நபர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இனி வருங்காலத்துல ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த கிரிப்டோ கரன்சி அதுதான் இந்த உலகம் கையில எடுக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுலயும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி எதுல இருக்கு, அதுக்கு மெட்டாவர்ஸுக்கு எந்தெந்த காயின் பயன்படும் அப்படிங்கிற லிஸ்டிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்மளுடைய பிவிசியும் ஒன் ஆஃப் த கிங். அப்ப இந்த பிவிசி மெட்டா ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம அனைவருமே சீடு பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி வருமானம் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் ஓகே. ஆனா நாம நிறைய பேத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம்.
சோ அப்ப வாய்ப்பை கொடுக்க மறந்துடக்கூடாது இல்லையா? சோ அப்ப அந்த வாய்ப்பை எப்படி கொடுக்கலாம்? இது ஏதாவது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோடைய ஸ்டைல்ல நம்ம கொண்டுட்டு போலாமா? கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகாது. இந்த இடத்துல ஒரு வாய்ப்பா நம்ம கொடுக்கணும். ஒரு பிசினஸ் வாய்ப்பை நம்ம அவங்க கையில கொடுக்கிறோம். அப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நாம எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ணணும்? அடுத்து உள்ளுக்குள்ள இருக்க மெட்டீரியல்ஸ் அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மெத்தட்ல தான் நம்ம இந்த பிவிசி மெட்டா ஃபார்மிங் ப்ராஜெக்டை ஒருத்தர்கிட்ட நம்ம டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்றது எப்படி அப்படின்னா, ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் இப்போ தற்சமயம் 2500 ரூபாய் இருந்தாலே அவருடைய லைஃப் செட்டில். அப்ப இந்த 2500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா சீடு பார்ட்னர் ஆக முடியும். ஒரு 9500 ரூபாய் இருந்தது அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங்ல ரன் பண்ண முடியும். அப்ப டோட்டலா ஒரு 12000 ரூபாய் இருந்தால் கூட அருமையாக இந்த வாய்ப்பை நம்ம கையில் எடுத்து சிறப்பா செயல்படுத்த முடியுங்கிறத நீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, இப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு 2500 ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சோ அப்ப நியூ யூசரா உள்ள வராங்க, ஒரு $10 உள்ள பிவிசி மெட்டா காயின் ஸ்டேக்கிங் கொடுத்தா போதும். இந்த $10க்கு 100 to 150 பிவிசி மெட்டா டோக்கன் நம்மளுடைய வேலட்ல ஸ்டேக்கிங் ஆகும். ஸ்டேக்கிங் ஆன காயின் எல்லாம் திரும்ப டெய்லி ரிவார்டாக நமக்கு ரிவேர்ஸ் ஆயிடும். அப்ப அந்த $10க்கு உண்டான பிவிசி மெட்டாவும் நம்ம சிஸ்டத்துல கொடுக்கல, சிஸ்டத்துல ஸ்டேக்கிங் பண்ணிருக்கோம். அந்த சிஸ்டம் திரும்ப நமக்கு ரிலீஸும் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக $11க்கு உண்டான பிவிசி மெட்டா நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா சிஸ்டம் வெறும் 100 காயின் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க, காயின் அதிகமாக உங்க வேலட்ல சேமிச்சு வைக்க முடியும். சோ இது ஒரு காலத்தில் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானத்தை நம்ம கொடுக்கும். ஏன்னா நாம வாங்கி வச்சிருக்க இந்த பிவிசி மெட்டா எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் அசெட், ஃபியூச்சர் ஆஃப் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு $5க்கு பிஎன்பி காயின் நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. எதற்காக? பிஎன்பி ஸ்மார்ட் செயின் வெப்20 நெட்வொர்க்ல தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியறதுக்கு காரணம். அப்ப அந்த ட்ராக்ல நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் நம்ம கொடுக்கணும். சோ அந்த கேஸ் ஃபீஸ் நம்ம தனித்தனியா கொடுக்க முடியாது. அதனால நாம மினிமம் ஒரு 500 ரூபாய்க்காவது நம்ம வேலட்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுனால நமக்கு குறைந்தது 200 to 300 பிவிசி மெட்டா அசட் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த அசட்டை வித்துறாதீங்க, பாதுகாப்பு பண்ணுங்க. இந்த இடத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஒரு 5 வருடம் 10 வருடத்தில் இது பல கோடி ரூபாய் வருமானத்தை நமக்கு கொடுக்கும். அதுதான் பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிராக்கல். ஏன்னா அது என்ன பயன்பாட்டுக்காக வரப்போகுது? மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியில வரக்கூடிய அனைத்து ப்ராஜெக்டுகளுக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டா 100% பயன்பட போகுது. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா வாண்டட் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவுடைய விலை அதிகமாகும். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக அங்க ஸ்டேக்கிங் பண்றாங்க, அதிகமாக பயன்படுத்துறாங்க. சோ அதிகமான நகை சேல் ஆகும். சோ வாண்டட் அதிகமா இருக்கு, அதனால அங்க தங்கத்தின் விலை ஏறிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் மணில நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய வாண்டட் அதிகமாக போகுது. அப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கோல்டை விட அதிகம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ கண்டிப்பாக பல கோடி ரூபாய் நம்முடைய அந்த பிவிசி மெட்டா நீங்க சீடு பார்ட்னர்லயே நீங்க சேமிக்க முடியும்னு சொல்லிக்கிறேன். சோ இதை பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், புதியதாக வரக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து டோக்கன் ஃபார்மிங். நம்ம இனிமேல் தான் டோக்கன் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டுக்கு ஒரு பார்ட்னர் ஆயிட்டோம். அந்த லேண்ட்ல நீங்க எத்தனை முறை வேணாலும் 100 மடங்கில் நீங்க விதைக்கலாம், விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கு 200 மடங்கு லாபத்தை நான் தரேன் அப்படின்னு சிஸ்டம் சொல்லியாச்சு.
அப்ப இது உங்களுடைய தோட்டம், ஏன்னா நீங்க ஒரு பார்ட்னர். அப்ப இந்த தோட்டத்துல எவ்வளவு விதைகளை விதைக்கணும்? $100, $200, $1000, $50,000 நாம தான் டிசைட் பண்ணணும். நீங்க எவ்வளவு பண்ணினாலும் உங்களுக்கு 200% ஃபார்மிங் ரிவார்டு இருக்கு. அப்படியே 2 மடங்கு லாபத்தை சிஸ்டம் நமக்கு கொடுக்க தயாரா இருக்கு. அதை டெய்லி 0.20% வீதமாக ரிவார்டை திரும்ப நம்ம கையில கொடுக்கறதுக்கும் சிஸ்டம் தயாரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய பெருமை. ஏன்னா எந்தவித ரிஸ்கும் கிடையாது, எந்தவித லாஸும் கிடையாது, எந்த விதத்திலும் லாஸ் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நாம உள்ள போக போறோம். மினிமம் $100 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்சிமம் $50,000 வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ல ஹோல்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நமக்கு இந்த இடத்துல நாம பண்ணக்கூடிய $100 டெய்லி 0.20% வீதமாக நமக்கு ரிவார்டாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு 1000 நாட்களுக்குள்ள நமக்கு அந்த டெய்லி ரிவார்ட் 200% கம்ப்ளீட்டட் ஆகும். இது நார்மலான ஒரு விஷயம். எனக்கு அந்த 200% விரைவா வரணும், விளைச்சல் வேகமா வரணும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஏர்லிபேர்ட் ரிவார்ட் ஆஃபர், ஏர்லிபேர்ட் ரிவார்ட் ஆஃபர்ங்கிறத சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எவ்வளவு? 0.20%. அப்ப ஏர்லிபேர்ட் ரிவார்டு 0.70% கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டு சேர்த்தீங்கன்னா 0.9%. அப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த $100 ஒரு 223 நாளையில நமக்கு டெய்லி ரிவார்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஏர்லிபேர்ட் ரிவார்டை ஏர்ன் பண்ணணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? நாம 100 பண்ணிருக்கோம். சோ நாம ஒரு நிறைய பேத்துக்கு வாய்ப்பை கொடுத்திருப்போம். அதுல ஒரு 2 பார்ட்னர் நம்மளை போலவே $100 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்ம் பண்ணியிருந்தால், அப்ப அந்த 1:2 ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல ஒரு ஐடி, கீழே 2 ஐடி, இந்த ஐடிக்குள்ள 100 மடங்கில் 1:2 பிளான் பண்ணுங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்லியிருக்கு. அப்ப அந்த 1:2ங்கிறது இதுதான் UAB. சோ இந்த 3லயும் 100 ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட், அதாவது இன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னா 0.70%. ஏர்லிபேர்ட்ல 7 days ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபரை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாள்ல நீங்க 100, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணிட்டாங்கன்னா ஏர்லிபேர்டோட ரிவார்டு எக்ஸ்ட்ரா இன்கமாக 0.70% நமக்கு கிடைக்கும். பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 0.9% பர் டே ரிவார்ட். கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள்லயே கூட நமக்கு வந்துடும். பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. ஏன்னா பிளஸ் ரெஃபரல் ரிவார்டுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 2 பேரை கொடுத்திருக்கலாம், 10 பேரை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு 10 லெவல்ல இறங்கி இருக்கலாம். சோ அது எல்லாமே ரெஃபரல் ரிவார்டு. அது உங்க டீமை பொறுத்து உங்களுக்கு டெய்லி எவ்வளவு வருதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ரெஃபரல் ரிவார்டு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் நாட்கள் குறைவா இருக்கும். 1000 நாட்களை நார்மலாக 1000 நாட்கள் வர வேண்டிய வருமானத்தை 200 நாட்கள்லயே நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. இதான் ஏர்லிபேர்டினுடைய மிக சிறப்பு. சார் நான் 100 பண்ணிட்டேன் இன்னைக்கு, ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 100 பண்ணல சார். அப்ப எனக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, சிஸ்டம் 2வது நாள் ஏர்லிபேர்டுக்கு அதுக்கு தனியா ரிவார்டு வச்சிருக்காங்க. நீங்க நேத்து 100 பண்ணிட்டீங்க, இன்னைக்கு தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்டாக 0.60%. முதல் நாள்ல பண்ணிருந்தா எவ்வளவு கிடைச்சது? 0.70%. அதே 2வது நாள்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் 0.60%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக 0.80% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப 2வது நாள்ல நம்ம பண்ணியிருந்தா கூட நமக்கு 0.80% கிடைக்குது. சார் 2வது நாள்லயும் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணல, 3வது நாள் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏர்லிபேர்டு 3வது நாளைக்கும் ஏர்லிபேர்ட் ரிவார்டு சிஸ்டம் கொடுக்குறாங்க. 3வது நாள்ல அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, உங்களுடைய ஏர்லிபேர்ட் ரிவார்ட்
0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.70% பர் டே ரிவார்டோடைய ஸ்பீட், ரிவார்டோடைய ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு தனி. அப்ப இந்த ஏர்லிபேர்ட் ரிவார்டு ஆஃபர்ல 7 days கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒவ்வொரு நாட்களும் நம்மளுடைய ஏர்லிபேர்டோடைய இன்கம் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது 3வது நாள் சார். 3வது நாளும் பண்ணல சார். ஒரே ஒரு நபர் தான் நம்ம கீழே பண்ணிருக்காரு சார். நம்ம கீழே ஒரு நபர் மட்டும்தான் அந்த $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஏர்லிபேர்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. சோ அப்ப இன்னைக்கு பண்ணல, 4வது நாள் இன்னொரு நபரும் பண்ணிட்டார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க 4 நாளைக்கு முன்னாடி 100 பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்னர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னர், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் நேத்து பண்ணிருக்காரு, இன்னொரு பார்ட்னர் இன்னைக்கு பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த 1:2 இன்னைக்கு தான் உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆகும். அதாவது 4வது நாள்ல தான் உங்களுக்கு 1:2 பேர் மேட்சிங் நடந்திருக்கும். சோ அப்ப ஏர்லிபேர்டோட ரிவார்டு 4வது நாளைக்கு 0.40% ரிவார்ட் பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.60% டெய்லி ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். ஓகே சார். 4வது நாளும் நம்மளுடைய 2 பார்ட்னர்கள், அதாவது நம்மளுடைய டைரக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் பண்ணல, 5வது நாள் தான் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 5வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.30% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.50% பர் டே நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீடு கிடைக்கும். அப்ப நாம 100 பண்ணி 5வது நாள்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணியிருந்தால் கூட நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? 0.50% ரிவார்டு ஸ்பீடு நமக்கு கிடைக்குது. ஓகே. 5வது நாளும் அந்த பார்ட்னர்கள் மேட்ச் ஆகல சார். அப்ப 6வது நாள் மேட்ச் ஆகுது. அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஏர்லிபேர்டனுடைய எக்ஸ்ட்ரா ரிவார்டு நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீடு கிடைக்கும் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட் சார். 6வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகல சார். 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ஏர்லிபேர்ட்ல இருந்து என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா, ஏர்லிபேர்ட் ரிவார்டோட இன்கம் 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு இன்கம் 0.20%, டோட்டலாக 0.30% பர் டே ரிவார்டு ஸ்பீட், பர் டே 0.30% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப இந்த சிஸ்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நாம மிகப்பெரிய விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஃபார்மிங்க்கு 0.20% வீதம் 1000 நாட்கள் நமக்கு சிஸ்டம் கொடுத்து நம்மளுடைய 200% ரிவார்டை கம்ப்ளீட் பண்றது நார்மல். ஆனா ஏர்லிபேர்ட் மூலியமாக நீங்க அப்டேட் ஆகும் போது உங்களுடைய நாட்களை குறைத்து கொண்டே இருக்காங்க. 200 நாள்ல கூட நமக்கு அந்த 200% ரிவார்ட் கிடைச்சோம். 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட ஒரு 600 நாள்ல கிடைச்சோம். அப்ப ஏர்லிபேர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக உங்களால சம்பாதிக்க முடியும். சரி சார். 7வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல. 7வது நாளும் கம்ப்ளீட் ஆகல. 8வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா ஏர்லிபேர்ட் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்காது. சோ ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். அப்ப ஏர்லிபேர்ட் ரிவார்டு கிடைக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? மீண்டும் ஒரு $100 உங்களுடைய பேர்ல உங்க அக்கௌண்ட்ல ரீஆக்டிவேட் பண்ணீங்கன்னா போதும். மீண்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டே ஏர்லிபேர்ட் ஆஃபருக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் டே ஏர்லிபேர்ட் ஆஃபருக்கு எலிஜிபிள். ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. 8வது நாள் ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு ஏர்லிபேர்ட் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க.
நீங்க மீண்டும் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 8வது நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பண்ணிட்டாங்க, நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். சோ எப்ப வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டேவை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 டேஸ் ஆஃபர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு எத்தனை நாட்கள்ல கிடைக்க போகுது தெரிந்து கொள்ளலாம். 0.9% ஃபர்ஸ்ட் டேல கம்ப்ளீட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய 200% 223 நாட்கள்ல கிடைச்சிடும். சார் செகண்ட் டேஸ்ல கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு 0.80% 250 நாள்ல 200% கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெஃபரல் ரிவார்டு இல்லாம ஆலிபேர்டு அண்ட் செல்ஃப் ஃபார்மிங்க மட்டும் இங்க கால்குலேஷன் பண்ணி இந்த டேட் அலௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். 3வது நாள்ல நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.70% 286 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைச்சிடும். சார் 4வது நாள் தான் எனக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு 1:2 அப்படின்னா 4வது நாளைக்கு 0.60% 334 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கிடைச்சிடும். சார் 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.50% கிட்டத்தட்ட 400 நாள்ல நமக்கு 200% கிடைச்சிடும். சார் 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40% 500 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 7வது நாள்ல நான் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு எவ்வளவு ரிவார்டு டெய்லி ஸ்பீட் அப்படின்னா 0.30% ஒரு 667 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். இப்ப யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக ஒரு 1000 நாட்களுக்குள்ள டெய்லி 20% ரிவார்டு கொடுத்து நமக்கு 200% ரிவார்டு சிஸ்டம் கொடுக்கிறது நார்மல். நீங்க 7வது நாள்ல ஒரு பேர் மேட்சிங் பண்ணியிருந்தா கூட 667 நாட்கள்ல 200% எடுக்கிறது ஆஃபர். சோ அதுவே நீங்க முதல் நாள்ல பண்ணிருந்தீங்கன்னா 200 நாட்கள்ல எடுக்க முடியும். இதுவும் ஏர்லிபேர்ட் ஆஃபர். சோ ஏர்லிபேர்ட் ஆஃபரை நல்லா படிங்க, நல்லா பயிற்சி எடுங்க, அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் 1 லட்சம் டெய்லி 1 லட்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளானுடைய ஸ்ட்ரக்சர் இப்ப நம்ம ஒரு டைரக்ட்ல இருப்போம். நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 20 பார்ட்னர்களை கொடுத்திருப்போம். அது எப்படி சார் நான் ஒரு பேர் மேட்சிங் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்படையில தான் 1:2 பேர் மேட்சிங் நடக்கும். அந்த 1:2 பேர் மேட்சிங் இந்த அடிப்படையில் நடக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றது? யாரு முதல்ல வந்திருக்காங்களோ அவங்க தான் அந்த 1:2க்குள்ள வர முடியுமானா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு 20 பார்ட்னர் கொடுத்திருக்கலாம். அதுல முதல் பார்ட்னர் 100 பண்ணிருக்கலாம், 20வது பார்ட்னர் ஒரு 100 பண்ணிருக்கலாம். ரெண்டும் உங்களுக்கு ஒரு பேராக மாறி ஃபர்ஸ்ட் பேரிங்ல இருக்கும். இடையில இருக்கக்கூடிய 2 நபர்கள் யாரு வேணாலும் 100 பண்ணிருக்கலாம். சோ 2வது பேர் மேட்சிங்கும் ஆட் ஆயிருக்கும். சோ அந்த பேர் மேட்சிங் அப்படின்னா இந்த 1:2 என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் பேருக்கு 0.90, 2வது பேருக்கும் 0.90, 3வது பேருக்கும் 0.90. இது என்ன கால்குலேஷன்? ஃபர்ஸ்ட் டேல நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஒரே நாள்ல எல்லாமே கம்ப்ளீட்டா அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ஒரு 1:2 பண்ணிருக்கீங்களா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன்கம் 0.90. நாளைக்கு ஒரு 1:2 பண்ணிருக்கீங்களா, நாளைக்கு அது ஃபர்ஸ்ட் டே. நாளை மறுநாள் ஒண்ணு பண்ணிருக்கீங்களா, நாளை மறுநாளும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே தான். சோ எப்ப எல்லாம் ஒரே நாள்ல 1:2 நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே உடைய ஏர்லிபேர்ட் ரிவார்ட் ஆஃபர் கிடைக்கும். அப்ப நான் டைரக்டா ஒரு 20 பார்ட்னர்களை கொடுத்திருக்கேன். அந்த 20 பார்ட்னர்களும் தலா 100 அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரே நிமிஷம், மைக் யாரும் ஆன் பண்ணிருக்காங்க, ஆஃப் பண்ணிடுறேன்.
ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம 20 பார்ட்னர்கள் டைரக்டா கொடுத்திருப்போம். அந்த 20 பார்ட்னர்கள் தலா 100 பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு எத்தனை பேர் மேட்சிங்? 10 பேர் மேட்சிங். 10 பேர் மேட்சிங். அப்ப இந்த 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் ரிவார்டு? 0.9 இன்டு 10. ஒரு பேருக்கு $0.90 கிடைக்குது இல்லைங்களா? சோ 10 பேருக்கு பார்க்கும்போது $9. அந்த $9 ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு $270 உங்களுக்கு கிடைக்கும். அதுவே அந்த 20 பார்ட்னர்களும் மீண்டும் தலா 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இப்ப அங்க ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயும் 200 ஆட் ஆயிருக்கு. சோ அப்ப உங்களுக்கு 10 பேர் கிடையாது, 20 பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப 20 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1.80 ஒரு பேருக்கு. 1.80 ஒரு பேர். அப்ப அந்த இடத்துல நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆயிருக்கு? 10 பேர் மேட்சிங். அப்ப $18 இன்டு 30 கால்குலேஷன் பண்ணிக்கிறேன். சோ அப்ப இந்த இடத்துல வெறும் 20 பார்ட்னர்களை வைத்து கூட நீங்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப 20 லெவல் அந்த இடத்துல பிசினஸ் நடக்குது அப்படின்னா அப்ப ரெஃபரல் ரிவார்டு அன்லிமிட்டடாக நமக்கு கிடைக்கும். அப்ப நார்மலாக முதல் நாளே நம்ம பண்ணியிருந்தால் கூட நமக்கு 200 நாட்கள்ல கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு இணையும் போது 100 நாட்கள்ல கம்ப்ளீட்டட் ஆகலாம், 50 நாள் இல்ல 10 நாள்ல கூட உங்களுடைய $100 கம்ப்ளீட்டட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் ஏர்லி பேர்டினுடைய அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கீங்க. சோ உங்களுடைய டைரக்ட் எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க கொடுங்க. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்க உங்களை செல்ஃப் ஃபார்மிங்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகே? சோ இது ஏர்லி பேர்ட் ரிவார்ட். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருங்கிறது இந்த அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகணும். சோ 1:2 ரேஷியோ பேர். அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்னு கொடுத்திருக்கேன். இதை நான் குரூப்ல ஆட் பண்றேன். அதாவது நம்மளுடைய இன்கம் ஒரு பேர் நடந்திருந்தா எவ்வளவு, 2 பேர் நடந்திருந்தா எவ்வளவு, 5 பேரிங் நடந்திருந்தா எவ்வளவு அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ அது என்ன அப்படிங்கறதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. டெய்லி இன்கம் நமக்கு எவ்வளவு வருது, அதை மந்த்லியா கால்குலேஷன் பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ 1:2 பேர் மேட்ச்ல டெய்லி ரிவார்டு நமக்கு $0.9 $27. ஓகே. சோ அதுவே 2 பேர் வரும்போது நமக்கு $54 வரும். 2 பேர் மேட்சிங். 5 பேர் மேட்சிங் நடந்திருக்கா நமக்கு $135 பர் மந்த். அதுவே 10 பேர் முடிஞ்சிருக்கா நமக்கு $270 பர் மந்த். 270 எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபான்னு வச்சுக்கங்களேன், ஒரு அப்ராக்சிமேட் ஆக. சோ அதுவே 50 பேர் மேட்சிங் நம்ம பண்ணிருக்கோம் சார் அப்படின்னா $1,350 பர் மந்த். டெய்லி $45, கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாசம் 1 லேக் அண்ட் எபோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா 50 பேர் மேட்சிங் நம்ம கிட்ட நடந்தா போதும். டெய்லி $50 உண்டான எஃபர்ட் கொடுத்தா போதும். மாதம் 1 லேக் அண்ட் எபோ சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அதே 100 பேர் மேட்ச் ஆயிடுச்சு, மாசம் 2,50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். அதே 200 பேர் மேட்சிங் நடந்துருச்சு, அவ்வளவு 200 பேர் மேட்சிங் நடந்துருச்சு, மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிக்க முடியும். சார் என்னால 1:2 பண்ண முடியல, நான் எப்படி சார் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ 1:2 முயற்சி பண்ணா அது நடந்தது. அப்ப உங்ககிட்ட டைரக்டா எத்தனை பார்ட்னர்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 20 பார்ட்னர்கள் குறையில்லாம நீங்க 20 பேத்துக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 20 பேர் 100 பண்ணியிருந்தா கூட உங்களுடைய வருமானம் எவ்வளவு? யோசனை பண்ணி பாருங்க. 20 பேர் கொடுத்திருந்தாவே 10 பேர் மேட்சிங் ஆகும். 10 பேர் மேட்சிங். அப்ப இன்கம் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ரைட். சோ அதுவே 20 பார்ட்னர்களும்
தலா 500 பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்னரும் செல்ஃப் ஃபார்மிங்ல 100 மடங்கில் 5 முறை அங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்ப எவ்வளவு உங்களுடைய பேர் மேட்ச்? கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு 5 மேட்ச், 5 1:2 இருக்கு. அப்ப 10 பேர் மேட்சிங் நம்மகிட்ட இருக்கு. அப்ப 50 பேர் மேட்சிங் அங்க நடந்திருக்கு. சோ அந்த 50 பேர் மேட்சிங்கும் எப்படி நடந்துச்சு? ஒவ்வொருத்தரும் $500 மட்டும்தான் உள்ள கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப 50 பேர் மேட்சிங் நடந்திருந்தா ஒரு நாளைக்கு $45, 30 நாள் கால்குலேஷன் பண்ண $1350. அப்ப பர் மந்த் ஏர்னிங்ஸ் 1 lakh அண்ட் எபோவ். சர்வ சாதாரணமாக 20 பார்ட்னர்கள் வைத்து கூட உங்களால சம்பாதிக்க முடியும். 20 பார்ட்னர்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரும் சிறிய ஒரு ஃபார்மிங் பண்ணினா கூட உங்களுக்கு 1 lakh அண்ட் எபோவ் கிடைக்கும். அப்ப நாளைக்கு அதே 20 பார்ட்னர்கள் $1000 போடுறாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 100 பேர் மேட்சிங் ஆயிடும். 2 லட்சம் ரூபாய், 2,50,000 ரூபாய் மாசம் கிடைக்கும். அதே 20 பார்ட்னர் ஒவ்வொருத்தரும் $2000 போடட்டுமே, $1000, $2000 போட்டா கூட அங்க என்ன நடக்கும்? ஒரு மாசத்துக்கு $5,400. அப்ப அந்த இடத்துல நமக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். சோ இந்த $5,400 சம்பாதிக்கும் போது இந்த இடத்துல எத்தனை பேர் சார் கொடுத்துருக்கணும்? நீங்க கொடுத்திருக்க அந்த 20 பேர் போதும். 20 பேரும் போதும். அப்ப ஒரு பேருக்கு 10 பேர் மேட்சிங், ஒவ்வொருத்தரும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்றாங்க. அப்போ 1:2ல மேல ஒரு 1000, கீழே ஒரு 1000, இந்த சைடு ஒரு 1000, மொத்தம் $3000 உள்ள கொடுத்திருந்தா அந்த செட்டிங்ஸ்க்கு எத்தனை பேர் மேட்சிங் தெரியுங்களா? 10 பேர் மேட்சிங். அப்ப நம்ம இந்த இடத்துல 10 ஜோடி வச்சிருக்கிறோம், 20 பார்ட்னர்கள். அப்ப 10 × 10 100 பேர் மேட்சிங் சர்வ சாதாரணமாக அங்க வரும். அப்ப ஒவ்வொரு பார்ட்னரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேமிச்சு மீண்டும் ஒரு $2000 அங்க ஹோல்ட் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல 20 பேர் மேட்சிங் ஒரு செட்டிங் வரும், ஒரு 1:2. அப்ப 10 × 20 200 பேர் மேட்சிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிக்க முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1:2 அப்படிங்கிறது சிஸ்டம் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? 100 மடங்கில் கொடுத்திருக்காங்க. அப்ப மேல ஒரு 100, கீழே ஒரு 100, இந்த சைடு ஒரு 100, மொத்தம் $300 இருந்துச்சுன்னா 1:2 இது ஒரு பேர் மேட்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 3 ஐடிக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு? ஒவ்வொருத்தரும் $1000 போட்டிருக்காங்களா? 10 பேர் மேட்சிங். ஒவ்வொருத்தரும் $2000 போட்டிருக்காங்களா? 20 பேர் மேட்சிங். $5000 போட்டிருக்காங்களா? 50 பேர் மேட்ச். சோ 2 பார்ட்னர்கள் வைத்து கூட 50 பேர் மேட்சை உங்களால உருவாக்க முடியும். 2 பார்ட்னர்களை வைத்து கூட நீங்க 50 பேர் மேட்சிங் பண்ணி மாசம் 1 lakh அண்ட் எபோவ் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஐடிக்கு $50,000 வரைக்கும் நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும். சரிங்களா? சோ அதனால புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆலிபேட் ஆஃபரை சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? ஆலிபேட்ல இருக்கக்கூடிய அந்த 1:2வை தொடர்ந்து நீங்க அதை செயல்படுத்துங்க, பயிற்சி எடுங்க. இந்த ப்ரௌச்சரை உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமை அருமை. சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா டைம் கம்மியா இருக்கு. சோ இன்னும் ஏர்லி மார்னிங் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணலாம். சோ இந்த டைம்ல எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னா நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆக போறோம். ஏனென்றால் நாம் பிறப்பால் வெற்றியாளர். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர். அப்படி இருக்கல இந்த பிவிசி மெட்டா நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா காட் இஸ் கிரேட். கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் லீடருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குங்க. ஏன்னா அந்த பிவிசி மெட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம கனவு, லட்சியம் அத்தனையிலையும் ஜெயிக்க போறோம். நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க சரியா
படிங்க, சரியா பயிற்சி எடுங்க, அதுக்கு உண்டான முயற்சியை கொடுத்து பாருங்க, அதுக்கு உண்டான எஃபர்ட் கொடுத்து பாருங்க, நீங்க ஜெயிச்சே தருவீங்க. நீங்க பேசும் போதெல்லாம் சில பேர் வராம இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. யார் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் தோல்விகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்கிறானோ அவனே மிகப்பெரிய சாதனையாளர், வெற்றியாளர். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிவிசி மெட்டால நீங்க எப்படி வந்திருந்தாலும் ஜெயிக்க தான் போறீங்க. சார் எனக்கு எல்லா திறமையும் இருக்கு சார், நான் மட்டும் தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதுல இங்க கிடையவே கிடையாது. யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ, யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ, நம்பிக்கையோடு ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நம்பிக்கையோட படிங்க, நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோட செயல்படுறீங்களோ அத்தனை பார்ட்னர்களும் விரைவில் 2 அல்லது 3 வருடத்தில் உங்களுடைய மாத வருமானம் குறைந்தது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். குறைந்தது 1 லேக்ல ஈஸியா வந்துடும். அதெல்லாம் இந்த 6 மாசம் நீங்க எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா போதும், மாசம் 1 லேக் இந்தியா போல உங்களுக்கு சர்வீஸான வந்துடும். 10 லட்சம் ரூபாய் ரெகுலரா உங்களுக்கு இன்கம் வேணுமா? நீங்க சரியா படிங்க, நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, முயற்சியும் பண்ணுங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இதுல பயிற்சி முயற்சி தான் வெற்றி தருங்கிறத நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த பயிற்சி முயற்சி எடுங்க. காலையில ஏர்லி மார்னிங் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேர் வெற்றியாளர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு நபர்களும் பிவிசி மெட்டால ஜெயிக்க போறது நிச்சயம். சோ நீங்க வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, வாய்ப்பை கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மற்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் மாதம் 1 லேக் அண்ட் எபோ இன்கம் ஏர்ன் பண்ண வைங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களே டெய்லி 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிற அளவுக்கு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ பிறரை வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற மன மகிழ்ச்சி இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கு. சோ மற்றவங்களை வாழ வைத்து வாழ்ற மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியே வேற சார். மத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தோட, மத்தவங்களுடைய பிளெஸிங், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்களால நான் 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமும் நீங்க. அப்ப நான் அதை நினைச்சா போதும், உங்களெல்லாம் வாழ்த்த வேண்டாம், நினைச்சு பார்த்தனா போதும். சார் நீங்க கொடுத்தீங்க, நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சாவே நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்திலயும் நல்லா இருக்கும். சோ மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வுன்ற ஒரு உறுதிமொழியை நாம எடுத்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுப்போம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். ஓகே, டைம் அதிகமாயிடுச்சு. சோ அதனால இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். உங்களுடைய டவுட்டுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. இல்ல உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது பதிவு பண்ற மாதிரி இருந்தா 1 நிமிடத்துல பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்க உண்டியல் வேலட்ல சேமிச்சு வைக்கிறது சர்வ நிச்சயம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் தேங்க்யூ. பேச விரும்புறவங்க நீங்க பேச ஆரம்பிக்கலாம், வாங்க. சார் காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் அனைவரும் காலை வணக்கம் சார். மீட்டிங் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த மீட்டிங்கில் வந்து சார் நல்லா புரிகிற மாதிரி பாயிண்டா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கற்றுட்டு இருக்கோம் சார். நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. பிவிசி மெட்டாவில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் வந்து வேல்வியிலேருந்து நான் பிவிசி மெட்டாவுக்கு வந்துட்டோம். இந்த பிவிசி மெட்டாவில் வந்து சீடு பார்ட்னர் ஆகி நம்ம பிவிசி மெட்டா காயின் சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நல்லா காயின் நல்லா சேர்த்து வச்சுட்டு இருக்கோங்க சார். ஒவ்வொருத்தரும் காயின் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங்கெல்லாம் தெளிவாக இருக்குங்க சார். இந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. பேச பயப்படக்கூடாது, தைரியமாக பேசலாம். ஏன்னா பேசுறதுனா தான் பயிற்சி முயற்சி வேணும் சார். பயிற்சி முயற்சி தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் வந்து மீட்டிங்கில் வந்து கலந்துட்டு இருக்கிறேன் சார். இந்த இதில் எனக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சார். என்ன பேசுவோம், தடுமாற்றம், பயம் இதெல்லாம் கொடுத்துச்சிங்க. இந்த பயத்தை தெரிய வச்சு என்னோட லீடர் வெங்கடேஷ் சார் நீங்கள் வந்து வலுவாக தெளிவாக பேச வச்சுட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, பேசுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க சார். இந்த பேரவை மீட்டிங்கில் வந்துங்க சார், இந்த ஓப்பன் மீட்டிங் மண்டபத்தில் போடுற மீட்டிங்கில் வந்துங்க சார், கடைசியாக தான் நம்ம உட்காந்துருப்போம். பேசவே தெரியாது, பேசுறது கடைசியாக உட்காந்துருவோம். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வீடியோக்கள் செல்லில் வந்து பேச வச்சு நீங்கள் பேச வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்துட்டு இந்த 100ஆவது நாள் மீட்டிங் ஒன்று போட்டேன்னு சொல்லிங்க ஓப்பன் மீட்டிங்கில். அதில் வந்து நாங்கள் மேலே டேஜில் ஏறிடுவோம். இந்த மீட்டிங்கில் வந்து அனைவரும் நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அனைவரும் நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லீடர் என்னுடைய வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் பண்ணுற பிவிசி மெட்டா பார்ட்னர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பிக்கை நான் பாராட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பேச தெரியாது அப்படின்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்த நீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லா பேசுற அளவுக்கு, அது ஃபர்ஸ்டா வந்து பேசணும்னு சொல்லி அந்த டைமிங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். சோ அதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. சோ அடுத்து நான் கேட்கறது என்னன்னா, வருகிற 100வது மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் வைக்க போறோம். உங்களால எத்தனை பார்ட்னர்களை அங்க கூட்டிட்டு வர முடியுங்கிறத நீங்க சொன்னா பரவாயில்ல. சார் குறைஞ்சது நான் ஒரு 10 பேரையாவது கொண்டு வந்து கொடுப்பேன் சார். ஒரு 10 பேரை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 20 பேர் அருமை, என்னுடைய டீம்ல அருமை. 20 பேருக்கான சார். இந்த 20 பேர்த்துல ஒரு 10-15 பேர்த்தையாவது கொண்டு வந்து மீட்டிங் உட்காந்துருங்க சார். உங்களால் மீட்டிங். வாழ்த்துக்கள் சார். 20 பேருமே நீங்க அழைச்சிட்டு வாங்க. 20 ஆமா பேரையும் சார். 20 ஆக்டிவ் மெம்பரா மாத்துறது என்னுடைய வேலை. சோ நீங்க சரி. அழைச்சிட்டு வாங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய அந்த முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சரி சார். நன்றி சார். வணக்கம் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சார் வடிவேல் சார், வடிவேல் சார், உற்சாகமான காலை வணக்கம். பேசுங்க. காலை உற்சாகமான வணக்கம். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி நல்ல ஒரு பதிவு உள்ளது இருக்குது சார். நாங்க விரைவில் எல்லாமே நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ உங்களையும் நாங்க விரைவில் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்ப வருகிற 100வது மீட்டிங் பிறகு நம்ம ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். அதுல எத்தனை ஆமா பார்ட்னர்களை சார். நீங்க அழைச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சார் நானும் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சார். நானும் ஒரு எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையுமே எப்ப எக்காரணம் கொண்டு அந்த மீட்டிங்க்கு கொண்டு வந்து கோர வைக்கலாம்னு இருக்கிறோங்க சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நீங்க எத்தனை பார்ட்னர்களை கொண்டு வரீங்களோ அத்தனை பேரும் ஆக்டிவாக மாத்துறது என்னுடைய வேலை. கூட்டிட்டு வாங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். உண்மையாலுங்க சார், இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் புது நபர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கேட்டாலும் அவியல் ஒரு உள் மனதோட இந்த எப்படி அவையில பார்க்கணும் பேசணும் அப்படிங்கறது ஒரு தெரிஞ்சு அதை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். எனக்கு அதைத்தான் ஃபர்ஸ்ட் அதை கேட்க சொல்றேங்க சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கேட்க சொல்லுங்க. இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு, அதாவது இந்த லிங்க் நான் குரூப்ல போட்டுட்டு இருக்கேன், அதை அனுப்பிச்சு விடுங்க. அவங்க உள்ள வரட்டும். கேட்டாங்கன்னா அவங்களும் மாறிக்குவாங்க. சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகே சார். நம்ம நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த ஆஃப்லைன் மீட்டிங்க்கு 10 பார்ட்னர்களை நீங்க கூட்டு வரதா சொல்லியிருக்கிறீங்க. அதிகப்படியாவும் கூட்டிட்டு வரலாம். ஆனா அந்த 10 குறையாம நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க. இப்ப இருந்து அதுக்குண்டான எஃபோர்ட்டை கொடுங்க. வாழ்த்துக்கள். ஓகேங்க சார், ஓகே. வாழ்த்து. நன்றி, 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 நன்றி. அடுத்து திருமால் சார், மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. Yes sir. Good morning sir. வெரி குட் மார்னிங் சார். From Tirutani sir. எஸ், திருத்தணி. இப்போ 200% ஏழை ஆஃபர் 223 டேஸ்ல கிடைக்குன்னு சொன்னீங்க. அந்த 200% யூஎஸ்டிடியா இல்ல பிஎன்பி இது பிவிசி மெட்டாங்களா? அதாவது உள்ளுக்குள்ள டிராவல் ஆகுறது எல்லாமே யூஎஸ்டி கால்குலேஷனல் டிராவல் ஆகும். சோ நீங்க வெளியே எடுக்கும் போது யூஎஸ்டி கால்குலேஷன்ல தான் வெளியே வரும். ஆனா வரக்கூடிய பொருள் பிவிசி மெட்டா தான். பிவிசி மெட்டா தான் கிடைக்கும். 60%. இப்ப நீங்க $10 டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா $10 உண்டான பிவிசி மெட்டா காயின் உங்களுடைய வேலட்ல சேவ் ஆகும். பிவிசி மெட்டா காயின் தான் வெளியே வரும். காயின் வெளியே வரும் சார். 200% நம்ம 1:2 போடுறோம் சார். அதுல 200% கிடைக்குன்னு சொல்றீங்க. மெட்டாவா தான் கிடைக்கும். யூஎஸ்டிடி கிடைக்காது 200%. சார் நீங்க 200%ங்கிறது இப்ப நீங்க $100 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $200 உண்டான பிவிசி மெட்டா தானே கிடைக்குது. அப்ப $200 வேல்யூ அங்க இருக்கும் போது அப்ப அதுதான் 200%. அப்ப வெளியே வரும்போது $200 உண்டான பிவிசி மெட்டா காயின் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க அப்படியே ஸ்வாப்பிங் பண்ணினா $200 உண்டான யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் ஆயிடும். சோ நம்மளது பிவிசி மெட்டாக்குள்ளதான் உள்ள ஃபார்மிங் பண்றோம். பிவிசி மெட்டாவா தான் வெளியே எடுக்கிறோம். இது கான்செப்ட். ஆனா பட் டாலருடைய கால்குலேஷன்ல தான் உள்ள டிராவல் ஆகும். ஒரு மதிப்பு வேணும் இல்லைங்களா? காயின் விலை எப்போ வேணாலும் ஏறும் இறங்கும். அப்ப காயினா நான் கொண்டுட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடும் சார். இப்ப நான் ஒரு 1000 காயின் உள்ள கொடுங்க, உங்களுக்கு 2000 காயின் தரேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 1000 காயின் 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வெளியே வரும்போது 2000 காயின் 2000 ரூபாய் இருந்துட்டா சந்தோஷம். ஒரு காயின் 50 பைசா வந்துருச்சு, ரேட்டு குறைஞ்சிருச்சு. நான் 1000 ரூபாய்க்கு உள்ள போட்டேன், எனக்கு திரும்ப 1000 ரூபாய் தான் வெளியே வருதுன்னா நமக்கு அது லாஸ் தானே. சோ அப்ப ஸ்டேபிளான கரன்சியா இருக்கக்கூடியது யூஎஸ்டிடி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, $100 உண்டான பிவிசி மெட்டா உள்ள கொடுங்க,
$200 உண்டான பிவிசி மெட்டா வெளியே எடுத்துக்குங்க. அப்ப பிவிசி மெட்டா விலை ஏறினாலும் இறங்குனாலும் நமக்கு நோ லாஸ், நோ ரிஸ்க். சோ இதுதான் அருமையான ப்ராஜெக்ட். ஓகே ஓகே சார். இது ஒரு கொஸ்டின் சார். இந்த ஆஃப்லைன் மீட்டிங் வந்து எங்க சார் நடக்கும்? மேக்ஸிமம் எங்க சார் டிசைட் பண்ணிருக்கீங்க? ஈரோடு பிளான் பண்ணிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு சார்? இல்ல சார், அது நாங்க இப்ப வந்து மக்கள் அதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், எவ்வளவு மெம்பர்ஸ் வராங்க, அதுக்கு தகுந்த ஹால் நான் பிக்ஸ் பண்ணணும். சோ அதனால இப்ப கவுண்டிங் கேட்டுட்டு இருக்கிறேன். சோ நீங்க எவ்வளவு பேர் வரீங்க அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதையும் நான் நோட் பண்ணிட்டு விரைவில் ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு 77வது மீட்டிங், இன்னைக்கு 23 நாள் இருக்கு. அதுக்கு பிறகுதான் நம்ம அதை அப்டேட் கொடுக்க போறேன். சரிங்களா? சரி சார். நாங்க திருத்தணி பகுதியில இருந்து ஒரு 4 பேர் வருவோம் சார். அவ்வளவுதான் சார். எல்லாமே வந்து வெளி போயிட்டாங்க. இந்த சரியான லீடர் வந்து வழி நடத்தாத விட்டுட்டாங்க. ஆரம்பத்துல நாங்க 2019 உள்ள வந்தோம். ஓ சரி சரி. எல்லாருமே நல்லா டீமா போயிருந்தது. தலைவருங்க வந்து சரியில்லை. எல்லாம் இந்த ஒரு காலை வைக்கிறாங்க, இன்னொரு கான்செப்ட்ல ஒரு காலை வச்சு எல்லாரும் மிக்ஸ் ஆயிட்டு போயிட்டாங்க. நானா வாலண்டியா உள்ள வந்து ஒவ்வொன்று அப்டேட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கேன் சார். நிறைய பார்ட்னர் இந்த தவற பண்ணிருக்காங்க சார். ஆமா சார். கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிடிப்பு யாருமே இல்லை இங்க. டைரக்டா செந்தில் சார் வந்து சென்னையில அவருக்கு போன் பண்ணி என்ன தகவல் வந்து அவர்கிட்ட பரிமாறிப்பேன். அதுக்கடுத்தது என்னையும் ஜாயின் பண்ணுங்க, மைக்கேல் சார் கிட்ட சொல்லி என்னையும் ஜாயின் பண்ணுங்க குரூப்னு சொல்லி அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அப்புறம் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த திருத்தணி பகுதியில் சரவணன் தான் 10% எனக்கு வந்து அப்டேட்ல இருக்காரு. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் தான் இதெல்லாம் வந்து வாங்க போங்க இதுலயும் அப்படியே இந்த தெய்வா இருந்தா எப்படி அப்படியே ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உள்ள வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். அதனால சரியான லீடர் அதே லீடர் டெய்லியும் டீ கடையில பார்ப்பேன். பத்தி சப்ஜெக்டே கேட்க மாட்டாரு. எங்களுக்கு என்ன கேட்கறாரு, என்ன எப்படி போய்க்குதுன்னா அவருடைய வருமானம் தான் அவ்வளவு வராது. வருமானம் தான் இவனை வச்சு நான் பயன்படுத்தலாம் அப்படிதான் பாக்குறாங்க. அது நிறைய லீடர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுயநலமா செயல்படுறாங்க. பட் அதுதான் அவங்களுடைய பாதிப்பு. ஒரு பெரிய டீமையே நம்ம இழந்துருவோம். சோ நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன். நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க. அதே போல இந்த ஆஃப்லைன் மீட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அதிகப்படுத்தி கொண்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு அது டேட்டும் அந்த ரேட்டும் அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட வாங்க சார். கவலைப்படாதீங்க. டீம் அப்ளைன் எல்லாம் மாறிட்டாங்க. கவலைப்படாதீங்க. எல்லா சர்வீஸும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நீங்க வாங்க, ஜெயிச்சிடலாம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 7 லேக் வரைக்கும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிருக்கேன். குடும்பம் ஃபுல்லா அதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன். எல்லாமே நான் வந்து எம்ராய்டு வித் கார்ட்ஸ், ஒய்ஃபும் எம்ராய்டு வித் கார்ட்ஸ், பசங்களும் வந்து எல்லாத்தையும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எல்லாருமே கை விட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஆரம்பத்துல 900 ரூபாய் வந்து பிவிசி கம்மியாகி போச்சு. இப்பதான் வந்து யூஎஸ்டியே கொண்டு வந்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது தான். சூப்பர் சூப்பர். சிஸ்டம் வந்து நமக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் நல்லபடியா கொடுத்துட்டு இருக்காங்க சார். நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை மட்டும் எடுத்துட்டு வாங்க, நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர் கொஞ்சம் விரைவா வாங்க. உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல அடுத்த ஆஃப்லைன் மீட்டிங்க்கு நீங்க எத்தனை பேர் அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கறதையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். சார் உற்சாகமான காலை வணக்கம். ரூபன் சார், ஈரோடு. உற்சாகமான காலை வணக்கம் சார். மிக சிறப்பு சார். இந்த நிகழ்வு நல்லா இருந்தது. ஏர்லி பேட் ஆஃபர் வந்து நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம் சார். இதை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும்னா மிக விரைவில் வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் அடையலாம். அதை வந்து டெய்லி நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. விரைவில் வந்து நீங்க ஆஃப்லைன் மீட்டிங் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதுக்குண்டான ஆயத்தங்களை நம்ம செய்வோம். எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் சார். கண்டிப்பா விரைவில் வெற்றி அடையலாம். அதுக்குண்டான பயிற்சி முயற்சியை நீங்க டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இனிமேல உங்களுடைய அநேக வேலைகள் மத்தியிலும் நீங்க வந்து தொடர்ச்சியா அந்த பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நான் பயணிப்பேன் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ரூபன் சார். ஆஃப்லைன் மீட்டிங்க்கு எத்தனை பேரை நீங்க அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கறத இன்னைக்கு சொல்ல முடியுமா, இல்ல நாளைக்கு சொல்றீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் சார். 10 பேருக்கு கொடுங்க. வெரி குட். முடிவு இன்றை செய் நன்றை செய். முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா அது உங்களால முடியும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர்ஸ் பேச விரும்புகிறவர்கள் மைக் ஆன்ல தான் இருக்கு, பேசலாம்.
இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அருமை. ஸோ இன்னைக்கு பேசிய அத்தனை பார்ட்னர்களும் ரொம்ப அருமையாக நம்பிக்கையோட அந்த புரிதலோட அதை நீங்க பேசுனீங்க. அது உங்க பேச்சில இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அதே போல ஒவ்வொரு பார்ட்னரும் நான் 10 நபர்களை கூட்டிட்டு வரேன், நான் ஒரு 4 நபர்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய இன்வால்மெண்ட் அங்க நல்லா புரியுது. ஸோ இது இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை. ஸோ கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இன்னும் அதிகமான நபர்களை தான் அந்த ப்ரோக்ராம் அழைச்சிட்டு வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுப்போம், முயற்சி பண்ணுவோம், நம்பிக்கையோடு செயல்படுவோம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 PVC மெட்டா சர்வ நிச்சயம் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.